இதுவரையிலும் நடத்தினவர் நம்மை இனிமேலும் நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே 7வது மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே வந்து உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதித்து தேவ செய்திக்கு நேராய் கடந்து போக முடியாது விரும்புகிறேன். இந்த நாளில் எங்களுக்கு ஒரு கதை சொல்லலாம் என்று நான் விரும்புகிறேன். எத்தனை பேர் கதை கேட்க ஆயத்தமாக இருக்கு? சார் ஒவ்வொரு வாரம் கதை தானே சொல்றீங்க, இன்னைக்கு என்ன புதுசாக சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்கறீங்களா? கதை அல்ல, இது நிஜம். ஹல்லேலூயா. வேதத்திலே நம் இரட்சகரும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து அநேக உவமைகளை சொன்னார். அநேக உவமைகளினால் ஜனங்களோடு கூட பேசினார். அந்த உவமைகளின் அர்த்தத்தை தன்னுடைய சீஷர்களுக்கு விளங்க பண்ணினார். அதன்படி லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்திலே 3 உவமைகளை சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். 3 உவமைகள். அதிலே முதலாவது உவமை காணாமல் போன ஒரு ஆட்டை குறித்தது. இரண்டாவது தொலைந்து போன ஒரு பொருளை குறித்தது. மூன்றாவது பிரிந்து போன ஒரு உறவை குறித்தது. இந்த 3 காரியங்களை ஒரு அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜனங்களோடு கூட பேசினார். அந்த காரியங்களின் மூலமாய் அநேக காரியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அதன் பிரகாரமாய் இந்த நாளிலே உங்களோடு கூட நான் பேசும்படியாய் விரும்புகிற உவமை 3வது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 11 தொடங்கி 32 வரையிலும் நாங்கள் வாசிக்கும் பொழுது அதிலே பிரிந்து போன ஒரு மகனை குறித்து நாங்கள் வாசிக்கிறோம். இந்த பிரிந்து போன மகனை குறித்து அல்லது காணாமல் போன மகனை குறித்து அல்லது கெட்ட குமாரன், எல்லாரும் அவனுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. என்னது சொல்லுங்க? அவன் பிரிஞ்சு போனான். அவன் யாரு? கெட்ட குமாரன். அப்படி இல்லைன்னா ஊதாரி பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சிருக்கிறான். ஆனால் அவனை குறித்து நான் இந்த நாளிலே பேச போகிறது கிடையாது. ஏன்னு சொன்னால் அவனை குறித்து அநேக செய்திகள் கேட்டிருப்பீர்கள். இல்லை, நாம கூட ஊதாரி பிள்ளையை போல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் இந்த நாளிலே அடுத்த மகனை குறித்து நான் பேசும்படியாக விரும்புகிறேன். மூத்த மகனை குறித்து உங்களோடு கூட பேசும்படியாக விரும்புகிறேன். அப்ப முடிவிலே நீங்க முடிவு பண்ணணும், நீங்க மூத்த பிள்ளையா அல்லது இளைய பிள்ளையா அப்படின்னு சொல்லி. யார் முடிவு பண்ணணும்? யார் முடிவு பண்ணணும்? நீங்க முடிவு பண்ணணும். மூத்த பிள்ளையா இளைய பிள்ளையா? ஏன்னு சொன்னா எல்லாருமே காணாமல் போனவன், கெட்ட குமாரன் அப்படின்னு சொல்லி நிறைய அவனை குறித்து பேசிட்டாங்க. அவன் இருந்திருந்தா இந்நேரம் ஏண்டா இப்படி பண்ணேன்னு சொல்லி அவனே வந்து நூலாயிருப்பான். இல்லை, ஆனால் வருஷங்களாய் தகப்பனோடு கூட இருந்த ஒரு பிள்ளையை குறித்து நம்மளோடு கூட சற்று விரிவாய் பேசும்படியாய் விரும்புகிறேன். 25வது வசனம் சொல்லுகிறது, அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன கழிப்பையும் கேட்டு அவன் என்ன செய்கிறான்? அவன் வயலில் இருக்கிறான், வேலை செய்து கொண்டிருக்கிறான். வேலை செய்து விட்டு அவன் வீட்டுக்கு திரும்பும் பொழுது ஒரு சத்தம் கேட்குது. இல்லையா? மோசே மலையில இருக்கும் பொழுது தேவனோடு கூட ஒரு சத்தம் கேட்டது. ஆண்டவர் சொன்னார், கீழே போய் பாரு, உன்னுடைய ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அவனை அனுப்பின பொழுது ஒரு சத்தம் கேட்குது. அப்ப அந்த சத்தம் என்ன சத்தம் என்று சொல்லி மோசேக்கு புரியல. அது சந்தோஷமா இல்லைன்னா துக்கமா இல்லை ஒப்பாரியா இல்லைன்னா ஆனந்த கழிப்பா எதுன்னு சொல்லி அவனுக்கு தெரியாதபடி இருந்தது. ஆனா அங்க போய் பார்த்தா விக்கிரங்களுக்கு முன்புதான் எல்லாரும் நடனம் பண்ணி கொண்டிருந்தார்கள். நாங்கள் பார்க்கும் பொழுது ஜனங்கள் தங்களை நிர்வாணப்படுத்திக் கொண்டு விக்கிரங்களுக்கு முன்புதான் ஆடி பாடி குசித்து குடித்து அநேக களியாட்டங்கள் நடந்து கொண்டிருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அதே போலதான் இந்த மூத்த குமாரன் வயலிலிருந்து விடும் பொழுது வீட்டிலே ஒரு சத்தம் கேட்கிறது. இந்த சத்தம் என்னவா இருக்கிறது? எப்படி சத்தமா?
கீத வாத்தியத்தையும் நடன கழிப்பையும் அவன் கேட்கிறான், ஒரு சத்தம் கேட்கிறான். அந்த இடத்துல பாடல்கள் உண்டாகிறது, நடன சத்தம் உண்டாகிறது. எப்படி நடன சத்தம் தெரிஞ்சிருக்கும் சொல்லுங்க? எப்படி நடன சத்தம் கேட்கும்? காலில் சலங்கை கட்டி இல்ல. இப்ப நிறைய பேர் இந்துக்கள், தமிழர்கள் கேட்ட தமிழ் பண்பாடுங்கிறான். தமிழ் பண்பாடு எதுவுமே கிடையாது, எல்லாமே வேதத்திலிருந்து வந்ததான காரியங்கள். சலங்கை கட்டுகிறது தமிழ் பண்பாடு கிடையாது. தாசிகள் தான் அதை கட்டியிருப்பார்கள். மாத்திரமல்ல, மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராய் கடந்து போகும் பொழுது தேவனுடைய ஊழியக்காரர்கள் பிரதான ஆசாரியனுடைய காலிலே அந்த சலங்கை கட்டி தான் உள்ள அனுப்புவான். உள்ள நிற்கும் வரைக்கும் காலை தட்டிட்டே இருக்கணும். ஏன்? தேவனவை அடித்து அவன் மறுத்து போனால் அந்த சத்தம் நின்று போயிடும். அதுக்கு பிறகு அந்த காலிலே அவனை கயிறினாலே கட்டி அனுப்புறது நிமித்தம் அந்த கயிறு மூலமா இழுத்து எடுப்பாங்க. ஐயோ, பிரதான ஆசிரியர் செத்து போயிட்டாருன்னு உள்ள போய் எடுக்க முடியாது. எடுத்தா உள்ள போனவனு செத்தான். இதுதான் மகா பரிசுத்த ஸ்தலம். ஆனால் இன்று மகா பரிசுத்த ஸ்தலம் கேலி கூத்துக்கு இடமாய் மாறிவிட்டது. ஆடுறாங்க, பாடுறாங்க, ஓடுறாங்க, குதிக்கிறாங்க, சட்டையெல்லாம் திறந்து போட்டுட்டு நிறைய காரியங்கள் நடந்துட்டு இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இன்று கிருபையாய் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் கிருபையை போக்கடிக்கும் பொழுது தேவ கோபம் நமக்கு உண்டாகிறது. சரியா? ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த சத்தத்தை கேட்டு 26வது வசனம் சொல்லுகிறது, ஊழியக்காரர் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரிக்கிறான். ஊழியக்காரனை கூப்பிட்டு கேட்கிறான், இது என்ன சத்தம்? வீட்டில் ஒரே சத்தமா இருக்கிறதே, என்ன என்று விசாரிக்கிறான். இதே போன்ற ஒரு சம்பவம் ஏசாவினுடைய வாழ்க்கையிலே நடக்கிறது. அவன் வேட்டையாடி வருகிறான். தன்னுடைய தம்பி வாசலிலே கூழ் காய்த்து கொண்டிருக்கிறான். உள்ளே போய் தண்ணீர் எடுத்து குடிக்க முடியாதபடி அந்த கூழுக்கு தன்னுடைய புத்திர சுவீகாரத்தை விற்று கூளை வாங்கி குடிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இது போன்ற சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரங்களிலே அநேக ஸ்தானங்களிலே நடக்கிறதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்கள் நாம என்ன செய்கிறோம் என்று சொல்லி தெரியாதபடி, அதாவது வயலிலிருந்து வீடு வரையும் வந்த மகனுக்கு வீட்டுக்குள்ளே போய் பார்க்கிறதுக்கு எவ்வளவு நேரம் போகும் சொல்லுங்க? ஆனால் அவன் போகாதபடி வேலைக்காரர்கள் ஒருவனை கூப்பிட்டு கேட்கிறான், இது என்ன சத்தம், என்ன நடக்கிறது என்று சொல்லி ஊழியக்காரர்கள் ஒருவனை அழைத்து அவன் விசாரிக்கிறான். 27வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொழுத்த கன்றை அனுப்பித்தான் என்றான். அவன் என்ன சொல்லுகிறான்? உன்னுடைய சகோதரன் காணாமல் போனவன், தொலைந்து போனவன், சொத்தோடு கூட தலைமறைவாகினவன். அவன் எப்படி சொன்னானோ தெரியும். வந்தவன் அவன் திரும்பி வந்தான். வந்தது நிமித்தமாய் தகப்பன் என்ன செய்கிறாரா? கொழுத்த கன்றை அடிப்பித்தான் என்று சொல்லுகிறான். அதுக்காக படிச்சாரப்பா? அப்ப எதுக்காக அடிச்சார்? அப்பா எதற்காக கொழுத்த கன்றை அடித்தான்? அவன் காணாமல் போயிருந்தான், அவன் மரித்து போயிருந்தான், அவன் பாவத்திலே சிக்குண்டிருந்தான். அவன் மனம் திரும்பி தன்னை சீர்படுத்திக் கொண்டு தன்னை சரிப்படுத்திக் கொண்டு மறுபடியுமாய் வந்திருக்கிறான். மனம் மாறி வந்திருக்கிறான். தன்னுடைய குடும்பத்தோடு கூட இருக்க வந்திருக்கிறான். தன்னுடைய தகப்பனையும் சகோதரனையும் அண்டிக் கொள்ளும்படியாய் வந்திருக்கிறான். அதன் நிமித்தமாய் அவனுக்காக, அவனுடைய மனமாற்றத்துக்காக, அவனுடைய மறுபடியுமாய் வருகைக்காக என்று சொல்லி அந்த காரியத்தை தகப்பன் ஏற்பாடு பண்ணுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படிதான் உரியவரிடத்துல, சரியான ஒரு இடத்துல நாங்கள் போய் எந்த ஒரு காரியத்தையும் கேட்காத பட்சத்தில் நமக்கு சரியான தகவல் கிடைக்கவே கிடையாது. யாரு சம்பந்தப்பட்டார்களோ அவரிடத்திலே போய் நாங்கள் ஒரு காரியத்தை விசாரித்தாலும் ஒழிய சரியான தகவல் அல்லது ஏன் இது நடந்தது, எதற்காய் நடந்தது, ஏன் இப்பேற்பட்டதான காரியங்கள் சம்பவித்தது என்று சொன்ன சரியான தகவல் செய்தி நமக்கு கிடைக்காது. நீங்க கூட செய்தியில் அநேக காரியங்கள் வந்து கொண்டிருக்கிறது, அநேக காரியங்கள் கேட்கிறோம். இது எல்லாம் ஏன் நடந்தது என்று சொல்லி யாருக்குமே தெரியாது. அரசாங்கத்திலே இருக்கட்டும், நம்முடைய தேசத்திலே இருக்கட்டும், பிரதேசங்களிலே இருக்கட்டும், அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கிருந்து நாங்கள் கேட்கிறோம், அங்க என்னது ஒரு பிள்ளைய கடத்தினாங்க. ஏன் கடத்தினாங்க?
எதுக்காக கடத்தினாங்க, யாரு கடத்தினாங்க, எதுவுமே தெரியாது. உடனே சொல்லுவோம், யாராவது சொன்னதை கேட்டு நாம சொல்லிட்டு இருக்கோம். இப்போ ஒரு பிள்ளை 16 வயது பிள்ளை மறித்திருக்கிறது கொழும்பு ஒரு மந்திரியினுடைய வீட்டில். அதுக்கு பலதரப்பட்டதான வியாக்கியானங்கள், பலதரப்பட்டதான கருத்துகள் பரிமாற்றப்படுகிறது. அது ஒரு நாள, இவரனால, அவங்கனால, இவங்கனால, யாருனாலன்னு சொல்லி நமக்கு யாருக்குமே தெரியாது. அதனாலே நம்ம தெரியாத காரியங்களை குறித்து ஒரு நாளும் நாங்கள் விஸ்தரிக்கவோ அதை நாங்கள் மற்றவர்களோடு கூட பேசவோ கூடாதபடிக்கு நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அதிக வார்த்தையினாலே பாவம் இல்லாமல் போகாது. எனவே நம்மால முடிந்த வரையிலும் நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். வீடு வரையும் வந்த மகன் உள்ளே போய் பார்க்கிறதற்கு எவ்வளவு நேரம் போயிருக்கும். ஆனால் போகாதபடி, தன் தகப்பனிடத்தில் கேட்காதபடி அவன் என்ன செய்கிறான், வெளியிலே இருந்து இந்த சத்தத்துக்கு காரணம் என்ன, யார் வந்திருக்கிறது, என்ன நடந்திருக்கிறது என்று சொல்லி ஊழியக்காரனை கூப்பிட்டு விசாரித்த நிமித்தமாய் அவன் பாதி சொல்லி பாதி சொல்லாதபடிக்கு, அல்லது அவனுக்கு தெரிந்ததை சொல்லி தெரியாத விஷயங்களை அவன் அப்படியே மூடி மறைத்து மழுப்பி இருந்திருக்கிறான். அது நிமித்தமா என்ன நடக்கிறது, இன்னும் அநேக பிரச்சனைகள் உண்டாகிறதை நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். அது போல நம்முடைய வாழ்க்கையிலும் சம்பவிக்கிறதை நாங்கள் கண்டிருக்கிறோம், உணர்ந்திருக்கிறோம். 28வது வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். வேலைக்காரன் சொன்னதை கேட்டு வீட்டு சொந்தக்காரன் என்ன பண்றான், உள்ள போகாம வெளியே நிற்கிறான். கோபம் அடைந்து வெளியே நிற்கிறான். ஏன் கோபம்? தன்னை விட்டு பிரிந்து போன சகோதரன் மறுபடியுமாய் வந்தான். வந்தவனுக்காக என்னுடைய தகப்பன் என்ன செய்கிறார், விருந்து பிரசாரம் செய்கிறார். அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இதுவரையிலும் எனக்கு கொடுக்காத கனம், எனக்கு கொடுக்காத மேன்மை, எனக்கு கொடுக்காத ஸ்தானம், எனக்கு கொடுக்காத சுதந்திரம், அல்லது எனக்காய் செய்யாத ஒரு காரியத்தை தொலைந்து போனவன் திரும்பி வந்தது நிமித்தமாய் செய்து கொண்டிருக்கிறான் சொல்லி அநேக காரியங்களின் நிமித்தமாய் அவன் கோபம் அடைகிறான். வேதம் சொல்லுகிறது, கோபம் கொண்டாலும் தெரியுமா, பாவம் செய்யாது. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது. ஆனா இங்க என்ன நடக்குது, கோபம் கொண்டு கோபத்தின் நிமித்தமாய் பாவம் செய்கிறான். என்ன பாவம்? தகப்பன் வந்து கூப்பிடுகிறார், தகப்பனுக்கு விரோதமாய் அவன் பேசுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். தகப்பனுக்கு விரோதமாய் முரட்டாட்டம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். தகப்பனுக்கு விரோதமாய் அவன் எழுந்து நின்று தான் தான் சரி, தகப்பன் பிழை என்று தகப்பன் மீது பழி சுமத்துகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இப்பேற்பட்டதான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்தில அநேகம் நடந்திருக்கிறது, அநேகம் செய்து கொண்டிருக்கிறோம். ஏன், எதற்கு என்று சொல்லி நாங்கள் யோசிக்கிறது கிடையாது. அப்படியே யோசிக்காவிட்டாலும் கிறிஸ்தவர்களாய், தேவனுடைய பிள்ளைகளாய், தேவனை ஆராதிக்கிறவர்களாய் நாம் எல்லா சூழ்நிலைகளையும் தாங்கி அனுசரித்து போக வேண்டியவர்களாய் இருக்கிறோம் என்பதை மறந்து போகக்கூடாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டார். பாவமே செய்யல, குற்றமே பண்ணல, ஆனால் அவரை என்ன பண்ணினார்கள், குற்றப்படுத்தினார். என் மீதும் உங்கள் மீதும் வர வேண்டியதன் ஆக்கினை தீர்ப்பை அவர் மீது சுமத்தினது நிமித்தமாய் அவர் அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார். ஏன் ஏற்றுக்கொண்டார்? நானும் நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி. அப்படியான என் ஆண்டவரே அப்பேற்பட்டதான முன்னுதாரணங்களை நமக்கு முன்வைத்து போயிருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்தவர்கள் என்ற பெயரில தேவனை ஆராதிக்கிறோம் என்று சொல்லுகிறோம், தேவனை நமஸ்கரிக்கிறோம் என்று சொல்லுகிறோம், வேதத்தை வாசிக்கிறோம் என்று சொல்லுகிறோம், வேதத்தை தியானிக்கிறோம் என்று சொல்லுகிறோம், மணிக்கணக்காய் ஜெபிக்கிறோம் என்று சொல்லுகிறோம், தான தர்மங்கள் செய்கிறோம் என்று சொல்லுகிறோம், கட்டளைகளை, கற்பனைகளை, நியமங்களை நாங்கள் கடைபிடிக்கிறோம், நிறைவேற்றுகிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் செய்ய வேண்டியதை செய்யாதபடிக்கு விட்டு விடுகிறோம். யோசித்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில அநேக மணி நேரத்தில் தெரிந்து யாருமே செய்கிறது கிடையாது. ஆனால் தெரியாமல் செய்கிறதை நாங்கள் அது உணர்த்தப்பட்ட மாத்திரத்தில் அந்த காரியங்களை தேவ சமூகத்தில் நாங்கள் அறிக்கை செய்து நாங்கள் விட்டுவிடும் பொழுது வேதம் சொல்லுகிற பிரகாரம் தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனே இரக்கம் பெறுவான் என்ற வார்த்தையின்படி தேவன் நம்மை ஆசீர்வதித்து மறுபடியுமாய் சேர்த்துக் கொள்கிறவராய் இருக்கிறார்.
அதுதான் இந்த இடத்துல நடந்தது. தொலைந்து போயிருந்தான், ஊதாரித்தனமாய் செலவழித்தான், தன்னுடைய ஆஸ்திகளை அழித்தான். கடைசியிலே உண்ணுகிறதற்கு ஆகாரம் இல்லாதபடி பண்டி சாப்பிடுகிற தவறு கூட. இப்ப தவறு கூட போடுறது கிடையாது. இப்ப ஒரு லொரி வருது, பார்த்துருக்கிறீங்களா? ஒரு வாரத்துக்கு ஒருக்கா இல்லைன்னா வாரத்துக்கு 2 நாள் ஒரு லொரி வரும், பெரிய பெரிய விரல் வச்சுட்டு. உங்களோட வீட்டில் இருக்கிறதான கழிவு பொருட்கள் எல்லாம் பிளாஸ்டிக் கிடையாது, மற்றது சாப்பாட்டு குப்பெல்லாம் நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. யாருக்கு? அவங்க பண்டிகை கொடுக்கிறது. ஆனால் அப்பேற்பட்டதான கழிவு கூட இல்லாதபடிக்கு அவன் என்ன செய்கிறான்? அவன் ஒரு 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 ஸ்தானத்துக்கு அவன் நேராய் தள்ளப்படுகிறான். அதன் நிமித்தமாய் அவன் உணர்வடைந்து யோசிக்கிறான். ஐயோ, எங்க அப்பா வீட்டுல எத்தனை வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நேரத்துக்கு ஆகாரம் கிடைக்கிறது, அவர்கள் உடுத்துறதுக்கு வஸ்திரம் கிடைக்கிறது, தங்குகிறதுக்கு நல்ல ஸ்தானங்கள் உண்டு. ஆனால் எனக்கோ இவ்வளவு ஆஸ்திகளை கொண்ட எனக்கு பன்றி சாப்பிடுகிறதான தவிடு கூட கிடைக்கிறது இல்லையே என்று சொல்லி நினைத்து தன்னுடைய ஸ்தானத்தை அவன் உணர்ந்து தன் விட்ட பிள்ளைகளை அறிந்து நிதானித்து சரி செய்து கொண்டு தகப்பன் வீட்டுக்கு வந்த நிமித்தமாய் தான் இத்தனை ஆசீர்வாதம். ஆனால் தகப்பனோடு கூட இருக்கிற மகன் என்ன செய்கிறான்? கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாது இருந்தான். தகப்பன் வெளியிலே வந்து அவனை வருந்தி அழைக்கிறான். அப்பா எப்படி அழைக்கிறாரா? வருந்தி அழை, சும்மா வரல, வா 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 அப்படின்னு சொல்லி சும்மா கூப்பிடல. அங்கய்யா இந்த தயவு செய்து பார்க்க, தம்பி வந்திருக்கான், காணாம போயிருந்தான், இவ்வளவு நாள் அவன் எப்படியெல்லாம் இருந்தான், ஆனா இன்னைக்கு வந்திருக்கிறான், திருந்தி வந்திருக்கிறான், மனமாறி வந்திருக்கிறான், தன்னுடைய தவறுகளை ஒத்துக்கொண்டு வந்திருக்கிறான், யாருகிட்ட அவருக்கு நெருக்கதியாய் வந்திருக்கிறான், யாரிடத்திலே போவோம் என்று சொல்லி தெரியாதபடிக்கு வந்திருக்கிறான். அவனைத்தான் நான் ஏற்றுக்கொண்டு அவன் வந்தது நிமித்தமாய் சந்தோஷப்படுகிறேன். ஏன்னா அவனே என் பிள்ளைதான் அப்படின்னு சொல்லி அப்பா வருந்தி அழைத்தும் கூட அவன் உள்ளே போக மனமில்லாத 29வது வசனம் சொல்லுகிறது. அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோட நான் சந்தோஷமாய் இருக்கும்படிக்கு நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லை. அவனுடைய பிராதி என்னது? அவனுடைய குற்றச்சாட்டு என்னது? இத்தனை வருஷமாய் நான் உமக்கு ஊழியம் செய்தேன். அவன் அப்பாவுக்கு செஞ்ச வேலை அவன் என்ன நினைச்சிருக்கிறான்? ஊழியம். அப்பாவுக்கு வேலை செய்யுது. அப்பாவுக்கு நாங்க செய்யறது வேலையா? சொல்லுங்க. நீங்க நிறைய பிள்ளைங்க அப்படித்தான் நினைச்சிட்டு அப்பாவுக்கு வேலை செய்யணும். அந்த உட்காந்துக்கிட்டே வேலை சொல்வது நாம செய்யணும். தண்ணி கொண்டாமா, அதை கொண்டாமா, இதை கொண்டாமா, குளிக்க போனா டவலை கொண்டாமா, அந்த ஆளுக்கு வேற வேலையே கிடையாது அப்படின்னு சொல்றவங்க உண்டு. வயசு போனா அது மாதிரி இருக்காங்க. அதை விட்டுட்டு அங்க போறது, இங்க போறது, உழுதுட்டு வர்றது, காயப்பட்டுட்டு வர்றது, அதுக்கு பிறகு நாம கைக்கும் காலுக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம பிள்ளைகள் கிடையாது. இப்படிதான் இன்றைய உலகத்தின் நிலை. இதுதான். அப்படிதான் நம்ம அப்பாவை திட்டிட்டு இருக்கோம். ஆனா அப்படிதான் சொல்றோம். தன்னுடைய வீட்டுக்காய் வேலை செய்கிறது, தன்னுடைய ஆஸ்தியை அதிகரிக்க வேலை செய்கிறது, தன்னுடைய ஸ்தானத்தை காத்துக்கொள்ள வேலை செய்கிறது. அவன் என்ன வாய் செய்கிறானா? அப்பாவுக்கு ஊழியம் செய்கிறதாய், வேலை செய்கிறதாய் அவன் நினைக்கிறான். ஒரு ஃபேஸ்புக்ல ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப் பார்த்துருக்கீங்க. பில் கேட்ஸ் ஒரு நாள் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்காரு. ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு வரும்பொழுது $1 இல்லை $5 கொடுத்துருக்கிறார் வெயிட்டருக்கு. சரியா? அப்ப அந்த வெயிட்டர் பார்த்து சிரிச்சான். அப்ப கேட்டாரா, ஏன் சிரிச்ச? சொன்னாலும் இல்லை, இப்போ கொஞ்சத்துக்கு முன்னே தான் அவங்க மகன் வந்துட்டு போனாங்க, வந்து எனக்கு $500. எவ்வளோ? கதையா எனக்கு சொல்ல தெரியாது, தயவாய் என்னை மன்னிக்க வேண்டும். சரியா? ஞாபகம் இருக்கிற மாதிரி சொல்றேன். $5 $10 $50 தெரியாது, ஆனா $500 வச்சுக்கிறோமே. ஏன்னா பில் கேட்ஸ் மகத்தானே. அப்ப $500 கொடுத்துட்டு போயிருக்காங்க. நீங்க என்னையா இவ்வளோ பெரிய கம்பெனி, உலகத்திலேயே இருக்கிற தனவந்த ஐஸ்வர்யவான், நீங்க
$5 கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது நான் சொல்லியிருக்கேன், $500 கொடுத்துட்டு போனது யார் பிள்ளை? பில்கேட்ஸ் உடைய. நான் யாருடைய பிள்ளை? அவங்க அப்பா யாரு? பில்கேட்ஸ் உடைய அப்பா. சத்யாவை தெரிஞ்சிருக்காரு. அவருடைய அப்பா யாரு? கார்பெண்டர், ஒரு மரத்தொழிலாளி. ஆனா மரத்தொழிலாளியுடைய மகனாக என்னால $5 தான் கொடுக்க முடியும். நான் பணக்காரனா இருக்கலாம், உலகத்திலேயே முதலாவது ஸ்தானம் வகிக்கிற ஐஸ்வர்யவானா இருக்கலாம், கோடீஸ்வரனா இருக்கலாம். ஆனால் ஏன் அப்பா யாரு? கார்பெண்டர். $500 கொடுத்துட்டு போன அந்த பிள்ளையினுடைய அப்பா யாரு? பில்கேட்ஸ். அவங்க கொடுப்பாங்க, ஆனா நான் கொடுக்க முடியாது. அதுபோல என்னுடைய அப்பா யார் என்பதை நான் அறிந்திருந்தால், என்னுடைய அப்பா எப்பேற்பட்டவர் என்பதை நான் அறிந்திருந்தால், என்னுடைய தகப்பனுடைய சுபாவம் என்னது என்பதை நான் அறிந்திருந்தால், என்னுடைய தகப்பன் இப்பேற்பட்டவர் என்பதை நான் புரிந்திருந்தால், இப்பேற்பட்டதான பிரச்சனைகள் நம்முடைய உலக வாழ்க்கையிலும் வராது, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் வராது. நான் சொல்லுகிறது புரியுதா? என் அப்பா யார்? என்னுடைய தகப்பன் அவரு கோஆபரேட்டிவ் மேனேஜரா இருந்தாரு. சகல வசதி வாய்ப்புகள் இருந்து, வீட்டுக்கு கைக்கு ஒரு ஆள், காணுக்கு ஒரு ஆள், வேலைக்கு ஆள் இருந்தாங்க. வீட்டில் சகல வசதிகளும் இருந்துச்சு. எனக்கு எந்த விதம், அதாவது பஞ்ச நாட்கள் 78வது வருஷம் நினைக்கிறேன். அந்த 78வது வருஷத்திலையும் நான் கவன் கேட் குடிச்சிருக்கேன். அது ஒரு பிஸ்கட் இருந்தது. என்ன பிஸ்கட் அது? இந்த பெட்டியில் போட்டு வரும், ஃபார்லிக்ஸா, அது அதெல்லாம் கொடுத்துருக்குறான். ஆனால் நான் கேள்விப்பட்ட காரியம் உண்டு, பானுக்கு போலின்னு இருப்பாங்களாம், மஞ்சக்காத்தான் வச்சு சாப்பிட்டாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னுடைய தகப்பன் அந்த நாட்டில் அப்படியாய் ராஜரீகமாய் என்னை நடந்தது. அது என்னுடைய அப்பா கோஆபரேட்டிவ் மேனேஜர். அவன் எங்கே இருந்தாலும் கோஆபரேட்டிவ்ல இருந்தால் சாமான் வாங்கிட்டு, அப்போ அவருக்கு எப்பயுமே இருந்தது. ஆனால் இன்று என்னுடைய பிள்ளைகளுடைய அப்பா யாரு? யாரு? ஒரு ஊழியக்காரன். ஊழியக்காரன் யார்? அவர் கோஆபரேட்டிவ் மேனேஜர் மகன் கிடையாது. வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகன். நாம் எல்லாரும், எங்க அப்பா அதுவா இருக்கலாம் இல்லையா, உங்களோட அப்பா யாராயும் இருக்கலாம். ஆனால் இப்பொழுது என்னுடைய தகப்பன் யாரு? வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். வெள்ளியும் என்னுடையது, பொண்ணும் என்னுடையது. ஆனா ஆண்டவர் கையில பணம் வச்சிருக்காரா? கிடையாது. ஆண்டவர் கையில ஒண்ணுமே இல்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கப்பல்ல இந்த போட்ல போயிட்டு இருக்கும் பொழுது அடித்தளத்துல போய் தூங்கினார். நல்ல தலைவாணி போட்டு தூங்கினார். வேதம் அப்படிதான் சொல்லுது. திடீர்னு சொல்லி புயல் காற்று, இன்னைக்கு அடிச்சுட்டு மழை மாதிரி, திடீர்னு சொல்லி வெள்ளம், புயல் அடிக்கிறது. படகு நிரம்பத்தக்கதாய் என்னது தண்ணீர் அதிலே நிரம்பிற்று. அந்த நேரத்தில் சீஷர்கள் பதறினார்கள். பதட்டத்தோடு கூட ஆண்டவரை போய் தட்டி எழுப்பி சொல்றாங்க, ஆண்டவரே நாங்கள் மரித்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? அப்ப காற்று அடிக்குது, புயல் அடிக்கிறது, சீற்றம் உண்டாயிருக்கிறது. ஆண்டவர் எங்க இருக்காரு? எங்க? அடியில. அப்ப மேல் அடிக்கிற தண்ணி முதலாவது எங்க போய் சேரும்? எங்க? உள்ளதான் போயிருக்கும். ஆனா நம்ம ஆண்டவர் எப்படி இருக்காரு? ஆண்டவர் என்ன பண்ணிக்கணும், சொரண இல்லாம தூங்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு தண்ணி வருதா, மழை பெய்யுதா, காத்தடிக்குதா ஒன்றும் தெரியாது. தலைவாணி வச்சு தூங்கிட்டு இருக்காரு. தலைவாணின்னு சொன்னா பஞ்சு இல்லை. இப்போ பஞ்சு நனைஞ்சிருக்குமா? நனைஞ்சிருக்காதா? அப்ப அந்த தண்ணி காதுக்குள்ள போயிருக்குமா? போயிருக்காதா? இவ்வளோ நடக்கும் பொழுதும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அயர்ந்த நித்திரை. அது போலதான் நம்முடைய வாழ்க்கையில காற்றடித்தாலும், மழை பெய்தாலும், புயல் அடித்தாலும், வெள்ளம் வந்தாலும் சில நேரங்களில் நாம யோசிக்கலாம், ஆண்டவர் இருக்காரா இல்லையா, தூங்குறாரா முடிச்சிருக்காரான்னு சொல்லி தெரியாத நேரம் அளவுக்கு என் ஆண்டவர் அமைதியா இருப்பார். ஆனா எப்ப நாம் அவரை தட்டி எழுப்புகிறோம்,
அவருக்கு தெரியும், எல்லாமே தெரியும். ஆனாலும் ஆண்டவர் நானும் நீங்களும் அவரை தட்ட வேண்டும், எழுப்ப வேண்டும், கூப்பிட வேண்டும், அவரிடத்தில் போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டால் நான் உங்களுக்கு அதை செய்வேன். அப்ப நீங்க கேட்கணும், கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவருக்கு தெரியும் நமக்கு என்ன தேவை, எப்ப தேவை, எது தேவைன்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். ஆனாலும் நானும் நீங்களும் அவரிடத்துல கேட்க வேண்டியவனாயிருக்கிறோம். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். அப்ப கேட்டா தான் பெற்றுக்கொள்ள முடியும். அம்மா காலையிலேயே எழுப்பி சமைச்சு வச்சிருவாங்க. ஆனா பசி வரும் பொழுது பிள்ளைக்கு கேட்பாங்க, ஒருத்தரம் கேட்பாங்க, ரெண்டு தரம் கேட்பாங்க, சாப்பிடுறீங்களா, 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 இல்ல வேணாம் அப்படின்னு சொன்னா அம்மா விட்டுருவாங்க. சரி, பசிக்கும் போது சாப்பிடுங்க. அதுக்கு பிறகு பசி வரும் பொழுது நாம தான் போய் கேட்கணும். இல்ல, ஏற்கனவே அம்மா சமைச்சு சாப்பாடு ரெடியா இருக்கு. ஆனால் அதை கேட்டு நமக்கு தேவையான நேரத்தில் கேட்கும் பொழுது அம்மா என்ன சொல்லுவாங்க, சொல்லுவாங்க, அதை எடுத்து சாப்பிடுகிற அளவுக்கு பிள்ளை பக்குவப்பட்டவனாக இருந்தா சொல்லுவாங்க, போட்டு சாப்பிடும், உங்களுக்கு தேவையான அளவு போட்டு சாப்பிடும். அப்படியே அந்த பிள்ளைக்கு போட்டு சாப்பிடுற அளவுக்கு நம்ம இந்த தீக்ஷாவுக்கும் கிருவுக்கும் என்னது போட்டு சாப்பிடுகிற அளவுக்கு அந்த பக்குவம் இல்லை என்று சொன்னா அம்மாவே வந்து தட்டெடுத்து போட்டு போதுமா அப்படின்னு கேட்டு கொடுப்பாங்க. அப்படிதானே, அப்படிதானே அம்மா. அப்ப அதே போல நமக்கு தேவையானதை நாம் நம்முடைய தகப்பனிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கும். அந்த உரிமையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த மூத்த குமாரன் என்ன செய்கிறான், வாயிலிருந்து வந்தவன் வீட்டுக்குள்ளே போகாதபடி தகப்பனிடத்திலே கேட்க வேண்டியதை வேலைக்காரனிடத்திலே கேட்டு தகப்பனே வந்து கூப்பிடும் பொழுதிலும் உள்ளே போகாதபடிக்கு முரட்டாட்டம் பண்ணி கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே அநேகமான ஸ்தானங்களிலே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய சித்தத்தையும் திட்டத்தையும் நோக்கத்தையும் நமக்கு சொல்ல முடியாத படிக்கும், அதை நாங்கள் கேட்டுக்கொள்ள முடியாத படிக்கும், கேட்டு உணர்வடைய முடியாத படிக்கும் இருக்கிறதற்கு காரணம் நம்மிடத்திலே இருக்கிறதான கோபம். கோபம், அதனால சொல்றேன், கோபம் என்றாலும் பாவம் செய்யாதீங்க. உங்கள் கோபம் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பதாய் என்ன செய்ய வேண்டும், மறைத்து போகணும். யாரோட கோபமா இருக்கிறீங்களோ போய் நீங்க அவங்களோட கூட ஒப்புரவாகிறோம். கோபத்தோடு கூட நாம படுக்கைக்கு போக கூடாது. கோபத்தோடு கூட நீங்க செத்துட்டீங்கன்னு சொன்னா, கோபத்தோடு கூட நீங்க செத்துட்டீங்கன்னா பரலோகம் கிடையாது. கரை திரையற்ற மனவாட்டியை சேர்த்துக் கொள்ளும்படிதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். கோபம் என்கிறதும் ஒரு கரை தான், எரிச்சல் என்கிறதும் ஒரு கரை தான், பொறாமை என்கிறதும் ஒரு கரை தான். இதெல்லாமே நம்முடைய ஒவ்வொரு கரைகள் தான். அப்ப இந்த கரைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது கரையற்ற மனவாளனோடு கூட நமக்கு பரலோகம் போக முடியாது. பரலோகம் என்கிறது நமக்கு ஒரு என்னது, ஒரு பேர், ஒரு ஸ்தானம் மட்டும்தான். இந்த ஸ்தானத்துக்கு போக வேண்டுமானால் சொன்னாங்க ஆரம்பத்தில் ஆராதிக்கும் பொழுது 24வது அதிகாரத்தில் மத்திய எழுதின சுவிசேஷத்தில் சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களும் நம்முடைய கண்களுக்கு முன்பதாய் நடந்து கொண்டிருக்கிறது, நடந்து முடிந்து விட்டது. ஏராளமான காரியங்கள் நடக்க வேண்டியதான். ஒரே ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நடுவானத்திலே வெளிப்பட வேண்டும், நானும் நீங்களும் மறுரூபமாகி அவரோடு கூட இடைப்பட வேண்டும். அந்த காரியத்துக்காக தான் சபை என்னது எதிர்பார்ப்போடு கூட காத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் எத்தனை சபைகள் அந்த எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறார்கள் என்பது தெரியாது. அந்த எதிர்பார்ப்பு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவரோடு கூட நாங்கள் மனம் மாறி மறுரூபமாகி போக வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையிலே சின்ன சின்ன காரியங்கள் கூட இல்லாதபடிக்கு அன்றாடம் காலையிலிருந்து சாயந்தரம் வரை நாங்கள் செய்கிறதான ஒவ்வொரு காரியத்தையும் ராத்திரி படுக்கைக்கு போகும் முன்பதாய் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே என்னுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், முரட்டாட்டங்கள், நான் செய்த எல்லா காரியங்களும் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கேட்டு நாங்கள் தேவனோடு கூட ஒப்புரவாகி படுக்க வேண்டும். இந்த வருகை, ஆண்டுடைய வருகை நாங்கள் படுத்திருக்கும் பொழுது சம்பவித்தால் போகிறதுக்கு நாங்கள் ஆயத்தத்தோடு கூட இருக்க வேண்டும். யோபுடைய வாழ்க்கையை நாங்கள் வாசிக்கிறோம். அவனுடைய பிள்ளைகள், ஆண் மக்கள் அவருடைய பிள்ளைகளை, 3 சகோதரிகளை கூப்பிட்டு தங்களுடைய நாளிலே விருந்து செய்வார்களாம். விருந்து செய்துவிட்டு அவர்கள் வீட்டுக்கு வரும் பொழுது தப்பி தவறி ஆகிலும் அவருடைய இருதயத்தை ஆகிலும் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்திருப்பார்களோ என்று சொல்லி அவர்கள் நினைத்து பயந்து
அவர்களுக்காய் இவன் என்ன செய்வானா? தேவனுக்கு பலி செலுத்தும். சும்மா சரி இருதயத்தில் பாவம் செய்திருக்க கூடாது. உதாரணமா சொல்லுவோமே, ஜிஷு போன் வச்சுட்டு இருப்பார், இல்லைன்னா டிவி பார்த்துட்டு இருப்பார். அப்ப அந்த டிவியில உள்ள காரியங்கள் அல்லது போன்ல உள்ள காரியங்கள் அவங்க பார்த்து அப்படி இருக்கும் பொழுது அந்த போனின் மூலமாய் அல்லது டிவியின் மூலமாய் பார்க்க கூடாததை தகாததை பார்த்து இருதயத்திலே பாவம் செய்திருப்பார்கள். அல்லது சொல்லுமே எப்பவும் அவர் திட்டிகிட்டே இருக்கிறது, அதை எடுக்காத, இதை எடுக்காத, அதை பண்ணாத, இதை பண்ணாத, இதை பண்ணு, இதை பண்ணு. அப்படி இருதயத்துல எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கூட ஃப்ரீயா இருக்கிறதுக்கு முடியாது. என் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க, அவன் எப்படி இருக்கிறாங்க, இவன் எப்படி இருக்காங்க. இங்க வந்து ஒரு என்னது சிறைவாசம் இல்லையா, சிறையில இருக்கிற மாதிரி. அதை பண்ணாது, இதை பண்ணாது, அங்க போகாது, இங்க போகாது, அதை தொடாது. ஏன் ஏன் இது? என் பிள்ளை வந்து நரகத்துக்கு போயிடக்கூடாது, என் பிள்ளை வந்து ஆண்டோடைய வருகையில கைவிடப்பட்டுறக்கூடாது. அதற்காக தான் இந்த கண்டிப்பு, அதற்காக தான் இந்த சீர்திருத்தங்கள். அதே போலதான் சபையில ஆண்டவர் என்னை மாற்றுகிறார், என்னோடு கூட சேர்த்து உங்களை மாற்றுகிறார். நாம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டோடைய வருகையில் அவருக்கு முன்பதாய் நிற்க வேண்டுமானால் நம்மிடத்திலே தேவன் எதிர்பார்க்கிறதான சுபாவம் மட்டுமே இருக்க வேண்டுமே ஒழிய தேவனால் அங்கீகரிக்கப்படாத எந்த ஒரு குணாதிசயங்களும் சுபாவங்களும் இருக்கக்கூடாது, இருக்கவும் முடியாது. தகப்பன் வந்து வருந்தி அழைத்தப்படுவதிலும் கூட அவன் போகாதபடிக்கு அவன் என்ன செய்கிறான்? இத்தனை வருஷங்களாய் உங்களோடு கூட சபையில் இருக்கிறோம், உங்களோடு கூட சேர்ந்து ஆராதிக்கிறோம். இதுவரை எங்களுக்கு ஒரு இதுவும் கிடையாது, ஊழியம் கிடையாது, ஒரு பேர் கிடையாது, ஒரு இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சபை கர்த்தருடைய, நாம் எல்லாரும் அவருக்கு ஆராதனை செலுத்துகிறோம். ஆனால் அந்த சபையை மேய்க்கும்படியாக கர்த்தரனை வைத்திருக்கிறார். ஆனால் ஆடுகளாய் உங்களுடைய வேலையை நீங்கள் செய்ய வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னா அது ஒரு என்னது ஒரு சபையாய் அது இருக்க முடியாது. வேதத்தை நாங்கள் பார்க்கிறோம், சில ஆடுகள் உண்டா, அந்த ஆடு வந்து தண்ணீரை குடிச்சிட்டு கலங்கிட்டு போயிடும், அடுத்த ஆட்டுக்கு வந்து தண்ணி குடிக்க முடியாது. நான் சொல்லல, வேதம் சொல்லுது. அது போன்ற அநேகர் உண்டு. ஆனால் அப்படி நம்ம இடத்துல இல்லை என்று நான் நம்புகிறேன். ஆனால் அப்படி இல்லாதபடிக்கு நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். உரிமை உண்டு, தகப்பனோடு கூட சேர்ந்து பேசுகிறதுக்கு அவனுக்கு அதிகாரம் உண்டு, உறவு உண்டு, எல்லாம் இருந்தும் அவன் என்ன செய்கிறான்? போகாதபடிக்கு அந்த கோபத்தின் நிமித்தமாய் வெளியிலே நிற்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். என்னுடைய சிநேகிதர்களோடு கூட சேர்ந்து நான் சந்தோஷமாய் இருக்கும்படி ஒரு ஆட்டுக்குட்டியாகிலும் நீர் எனக்கு இதுவரையிலும் தந்ததில்லை என்று சொல்லி நாங்கள் குற்றப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். 30வது வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம், வேசிக்கிற இடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொளுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். குற்றச்சாட்டு என்னது? குற்றச்சாட்டு என்னது? வேசிகளின் இடத்தில் உம்முடைய ஆஸ்திகளை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகி இவன் வந்தவுடனே கொளுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். யார் சொல்லுகிறது? யார் சொல்லுகிறது? மூத்த குமாரன் சொல்லுங்க. அப்ப தம்பி தவறான வழியில போறான்னு சொல்லி தெரியுது, இவன் தான் சொல்றான் வேசிகளின் இடத்திலே ஆஸ்திகளை அழித்திருக்கிறான் என்று சொல்லி. அப்ப அவன் வேசிகள் இடத்திலே பிரவேசிக்கிறான், அவனுடைய ஆஸ்திகளை வீணாய் அவன் செலவழிக்கிறான், அழிக்கிறான் என்று சொல்லி தெரிந்தோம். அண்ணன் என்ன செய்யறாரு? அவனை போய் பார்க்கல, அவனை திருத்தல, அவனுடைய தவறுகளை அவனுக்கு சுட்டி காட்டல, அவனை அப்படியே விட்டுட்டான். போயிட்டியா, சொத்தோட போயிட்டியா, அப்படியே தொலைஞ்சு இப்படி இருக்க. அதனால தான் சொல்றேன், காலம் சமீபமாக இருக்கிறபடினாலே எல்லாருக்கும் எப்பெல்லாம் புத்தி சொல்ல முடியுமோ அப்பொழுதெல்லாம் புத்தி சொல்ல வேண்டும், வேதம் சொல்லுது. ஆனால் தன்னுடைய உடன் பிறந்த தன்னுடைய சகோதரன், தன்னுடைய தம்பி தவறு செய்கிறான் என்று சொல்லி தெரிந்தும் அவன் என்ன செய்கிறான்? அவனை அப்படியே விட்டான். இருக்கலாம், ஆனா சில நேரங்களில் அவனுக்கு தெரியாமல் இருந்திருக்கான். அவனுக்கு பேர்பட்டதான பாவங்கள் செய்கிறான் என்று சொல்லி தெரியாமல் இருக்கிறான். தெரியாமல் இருக்கிற பொழுதிலும் அவன் என்ன செய்கிறான்? பொய்யான ஒரு குற்றச்சாட்டை அவனுடைய தம்பியின் மீது சுமத்துகிறான். வாய்ப்பு இருக்கா இல்லையா? அவன் எங்க போனாலும் தெரியாது, தெரிஞ்சிருந்தா அப்பா போயிட்டு கூட்டிட்டு வந்திருப்பாரு இல்ல.
அப்பா இதனால என்ன பண்றாரு, காலையில எழும்பி ராத்திரிக்கு பகலுக்கு எப்பெல்லாம் பெல்கனில வந்து பார்க்க முடியுமோ, ஐயோ என் பிள்ளை வரானா, என் பிள்ளை வரானா, என் பிள்ளை வரானா, போனே வருவானான்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கிறார். ஆனால் அப்படி ஏற்பட்டுதான் ஒரு இடத்துக்கு போய் அவன் இப்ப ஏற்பட்டுதானே ஒரு சீரழிவுக்குள்ளே போகிறான் என்று சொல்லி அப்பாவுக்கு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பா அப்பா போய் என்ன பண்ணிருப்பாரு, கூட்டிட்டு வந்திருப்பார். ஆனா அப்பாவுக்கு தெரியல. ஆனால் அண்ணன் ஒரு உண்மையோ தெரியல, பொய்யோ தெரியல, ஆனால் ஒரு குற்றச்சாட்டை அவன் மீது சுமத்துகிறான். அவன் வேசிக்கிற இடத்துல போய் தன்னுடைய ஆஸ்திகளை அளித்திருக்கிறான். உண்மையோ பொய்யோ தெரியாது. அதனால நிறைய பிரசங்கிமார் என்ன சொல்றாங்க, கெட்ட குமாரன் அப்படின்னு அவன் பேரை வச்சுட்டாங்க. அவன் எங்க போனா அவர் எப்படி இருந்தான்னு சொல்லி வேதத்துல நாங்க பார்க்கல, நான் பார்க்கல. நீங்க பார்த்திருக்கீங்களா? பார்த்துட்டு தான் சொல்லுங்க. குற்றப்படுத்துகிறார். ஆனால் ஒரு சகோதரனாய் அவனை திருத்திருக்க வேண்டும், அவனை கண்டித்திருக்க வேண்டும், அவனை தண்டித்திருக்க வேண்டும், அவனை மறுபடியுமாய் தங்கள் ஸ்தானத்துக்கு அழைத்து வந்திருக்க வேண்டும். ஆனால் அவன் எதுவுமே செய்யவில்லை. அவன் செய்த குற்றம் கிடையாது. அவன் ஆஸ்தியை வாங்கி கொண்டு போனான். யாருடைய ஆஸ்தியை வாங்கிட்டு போனான்? இளையகுமாரன் யாருடைய ஆஸ்தியை வாங்கிட்டு போனான்? அவனுடைய ஆஸ்தி, அவனுடைய பங்கை, அண்ணன் பங்கையோ அப்பாட பங்கையோ அவன் வாங்கிட்டு போல, என்னுடைய பங்கை எனக்கு தாருன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு போனான். அவனுடைய உரிமையை தான் அவன் எடுத்துட்டு போனான். அவன் யாரையும் ஏமாத்திட்டு போகல, கொள்ளையடிச்சுட்டு போகல. ஆனாலும் அவனுடைய ஆஸ்திகளை செலவழித்து அவன் மறுபடியுமாய் வந்த பொழுதிலும் கூட தகப்பன் அவனை ஏற்றுக்கொள்ளுது. நாங்கள் அப்படிதான். எப்படியோ இருந்த என்னை ஆண்டவர் கிருபையாய் ரட்சித்து தகுதி இல்லாத என்னை தகுதிப்படுத்தி இன்றைக்கு அவருடைய ஊழியத்தை செய்ய முடியாம வைத்திருக்கிறார். அதுக்கு நான் இன்னைக்கும் சொல்லுவேன், நான் தகுதியே கிடையாது. அன்னைக்கு ஒரு இடத்துக்கு போன பொழுது டிவி போயிட்டு, டிவியில் ஒரு படம் போயிட்டு, சரியா, படத்தில் ஒரு நல்ல ஒரு சின்ன இது ஒன்று, அதாவது அந்த மில்லிஸ் யாரு, அந்த ஆக்டர் யாரு, ரஜினிகாந்த் மர்மை பேர் தெரியுது. தனுஷ் சொல்றாரு, கலப்படம் உள்ள நல்லவனா இருக்கிறத விட, சொல்லுங்க யாராவது தெரியுங்க, கலப்படம் உள்ள நல்லவனா இருக்கிறத விட நான் கெட்டவனாகவே இருந்துட்டு போயிருந்தேன். அப்ப இன்று அநேகர் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கலப்படமான ஒரு வாழ்க்கை. நான் நல்லவனா கெட்டவனா நமக்கே தெரியாது கடைசியில பார்க்கும்போது. இல்ல, நல்லவன மாதிரி நான் கெட்டவனா தான் இருந்துட்டு இருக்கேன். ஆனா அவன் என்ன சொல்றான், கலப்படம் உள்ள நல்லவனா இருக்கிறத விட கெட்டவனா இருக்கிறது நல்லது. ஆனால் கெட்டவனா இருந்தது நிமித்தமாய் தான் கர்த்தர் என்னை ரட்சித்தார். நல்லவனா இருந்திருந்தா நான் ஆண்டவர் ரட்சித்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் ஆண்டவரத்தில் வந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நான் நல்லவன். ஆனா நான் கெட்டவனா இருந்ததினாலே, ஒருவராலும் அங்கீகரிக்கப்படாதவனா இருந்ததினாலே என் ஆண்டவருடைய கிருபை என்னை ஆற்றி தேற்றி ரட்சித்து இந்த நாளிலே ஒரு கனமான ஸ்தானத்தை கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிறார். இன்னைக்கு யாருக்கு தேவைனாலும் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுவோம். பஸ்டர் கொஞ்சம் வந்துட்டு போக முடியும், நோய் கொஞ்சம் வந்துட்டு போக முடியும். ஏன்? கர்த்தர் அந்த ஸ்தானத்துக்கு என்னை கொண்டு வந்து கர்த்தருக்கு சோதரன். ஆனால் இந்த சகோதரன் என்ன செய்கிறான்? தன்னுடைய சகோதரனை குற்றப்படுத்துகிறான். இப்பேற்பட்டதான சுபாவம் நம்மிடத்திலே இருக்கக்கூடாது என்பதை கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு கற்றுத் தருகிறவராய் இருக்கிறார். அதற்கு தகப்பன் 31வது வசனம், தகப்பன், மகனே நீ எப்பொழுது என்னோடு இருக்கிறாய், நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிற. அப்பா சொல்றத பாரு, நாங்க எப்பொழுது யாரோடு கூட இருக்கிறோம்? தகப்பனோடு கூட இருக்கிறோம், தேவனோடு கூட இருக்கிறோம், தேவனோடு கூட நடக்கிறோம், தேவனோடு கூட நாங்கள் உறவாடுகிறோம், தேவனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்கிறோம். ஏதோ வாசற்படியில நின்று தட்டுகிறேன், எவன் ஒருவன் என் சத்தத்தை கேட்ட திறப்பான அவனோடு கூட நான் போஜனம் பண்ணுகிறேன். அப்ப நம்மோடு கூட போஜனம் பண்ணும் அளவுக்கு ஆண்டவரோடு கூட எனக்கும் உங்களுக்கு உறவு இருக்குமானால் மற்றவர்களை குறித்து ஏன் கவலை? ஆண்டவர் என்னோடு கூட போஜனம் பண்ணும் அளவுக்கு தேவன் என்னை சிநேகிக்கிறார், அவருடைய உறவு என்னோடு கூட இருக்கிறது என்றால் அவருடைய சுபாவம், அவருடைய தன்மைகள், அவருடைய நிழல் என்னிலே உண்டாயிருக்க வேண்டும். என்னை பார்க்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறவர், என்னோடு கூட பேசுகிறவர் அந்த தேவ பிரசன்னத்தை உணர வேண்டும். அநேகமான நேரத்தில் தேவனாம மகிமைப்படும்படியா சொல்லி
எங்கேயாவது போகும்பொழுது, ஆட்டோலையோ கார்லையோ எங்கேயாவது கேப்ல போகும்பொழுது கொஞ்ச நேரத்தில் கேட்பாங்க கிறிஸ்டியானிட்டி. சரி, இல்லைன்னா டைரக்டா கேட்பாங்க பாஸ்டர் கேள்வி. அப்ப நம்முடைய பேச்சு அல்லது நம்முடைய சுபாவம் அல்லது நம்முடைய அணுகுமுறை அது தெரியணும். தெரியாதபடிக்கு நாங்கள் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறது, நாங்கள் தேவனை ஆராதிக்கிறோம் என்று சொல்லுகிறதுல அர்த்தம் இல்லை. அப்ப சொல்றாங்க, இவ்வளவு நாள் என்னோட கூட இருக்கிறான், அவன் என்னை விட்டு போய் எத்தனை வருஷங்களும் தெரியாது, தாடி வளர்ந்து உருமாறி உருக்குலைந்து அவன் வந்திருக்கிறான், ஆனால் என்னோட கூட இருக்கிறான், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடைய. இவ்வளவு உரிமைகள், இவ்வளவு தேவனோடு கூட இருக்கிறதான உறவு முறைகள் இருந்தும் அநேகமான நேரத்திலே என் தகப்பன் யார், என் தேவன் யார், என்னுடைய உறவுகள் யார் என்று சொல்லி நாங்கள் தெரியாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 32வது வசனம் சொல்லுகிறது, உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்றார். தகப்பன் சொல்லு, காணாம போனான், குழந்தை போனான், எல்லாத்தையும் செலவழிச்சுட்டு வந்திருக்கிறான். யார் இடத்துல போவோம் என்று சொல்லி தெரியாதபடிக்கு வந்திருக்கிறான், நெருக்கடியா இருக்கிறான். அவனுக்காய் நாங்கள் சந்தோஷப்படுறோம். ஏன்னா அவனுடைய நிலையை அவன் மறக்க வேண்டும், அவனுடைய சூழலை அவன் மறுபடியும் மாற்றிக்கொள்ள வேண்டும். அவனும் நம்முடைய குடும்பத்திலே ஒருவன், நம்முடைய சபையிலே ஒருவன், பரலோகத்துக்கு சொந்தக்காரன் என்பதை அவன் உணர வேண்டும் என்று சொல்லி தகப்பன் சொல்லுகிறான். ஆனால் அண்ணனோ அதுக்கு எதிர்த்து நிற்கிறான். புரியுதா? தந்தையோடு கூட வாழ்ந்தும் அவருடைய சுபாவம் தெரியவில்லை. மூத்தமானவர் அவரை புரிந்து கொள்ளவில்லை. புரிந்து கொள்ளாத நிமித்தம் வெளியிலே நின்று உள்ள வராதபடிக்கே முரட்டாட்டம் பண்ணுகிறார். நல்லவனாக காணப்பட்டு கெட்டவனாக வெளியில நல்லவன். இன்னும் ஒரு சம்பவத்தை ஆண்டவர் சொல்லுறார். 2 பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்றாரு, என் வயல்ல போய் வேலை செய்ய. ஒரு சொன்னா சரியப்பா நான் போறேன் அப்படின்ட்டு அவன் போகல. இன்னொருத்தன் செய்யறான், இல்ல இல்ல என்னால போக முடியாது, என்னால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முடியாதுன்னு சொன்னவன் போய் தோட்டத்தில் வேலை செய்யறான். முடியும்னு சொன்னவன் ஆளத்தான் தகப்பனோடு கூட நல்லவனாய் வாழ்கிறேன் என்று சொல்லி மற்றவர்களுக்கு காண்பிக்கிறான். ஆனால் அவனுடைய உள்ளமோ நல்லது கிடையாது. சரி, தன் சொந்த சகோதரனை நேசிக்காத பொறாமை கொண்டான். ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றுமாக சுகமாயிருக்கும். அதான் ஆண்டவருடைய வார்த்தை. உன்னை நேசிக்கிறது போல நீ புறனையும் நேசி. இதுதான் ஆண்டவருடைய கட்டளை. அப்ப முதலாவது அவன் தன்னை நேசிக்கவில்லை. அவன் தன்னை நேசித்திருந்தால் தன்னுடைய சகோதரனை நேசித்தார். புரியுதா? தன்னை உயர்த்தினான், தகப்பனை குறை கூறினான். நான் இவ்வளவு நாள் இருக்கிறேன், மக்காயூழியம் செய்கிறேன், தன் உயர்த்தி காண்பிக்கணும். தன்னுடைய அதை பண்ணனே, இதை பண்ணனே, அப்படி பண்ணனே, இப்படி பண்ணனே. ஆனால் தகப்பன் தனக்காய் ஆசிகளை சேர்த்து, சொத்தை சேர்த்து, ஒரு ஸ்தானத்தை ஏற்படுத்தி தந்த தகப்பனை குற்றப்படுத்துகிறார். உண்மையான அன்போடு தகப்பனுக்காய் வேலை செய்யவில்லை. அது ஒரு கடமையாய் அவன் நினைத்து செய்தானே ஒழிய அவன் கருத்தாய் இருதயத்திலிருந்து அவன் அந்த வேலையை தகப்பனுக்கு செய்யவில்லை. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றேன்? இது போலதான் நாம் அநேகமான நிஷுவுக்கு நான் எப்பவுமே திட்டுறது, நீங்க போர்டிங்ல இருக்க மாதிரி இருக்கிறீங்க. ஏன் அவருக்கு நாங்கள் அதை சொல்றோம்? இன்னைக்கு இல்லாட்டி இன்னைக்காவது அவர் ஆண்டோடைய வருகை தாமதித்தால், அவருக்கு ஒரு வேலைக்கு போயிட்டு அவருக்கு ஒரு திருமண வாழ்க்கை உண்டாகும் பொழுது அவர் உட்காந்துட்டே அவர் வேலை செய்வார் இல்லையா? அது அவருடைய வீடுன்னு சொன்னா வீட்டில் அவருடைய பங்கும் உண்டு. நிறைய வேலை செய்வார் இல்லைன்னு சொல்லிடா. ஆனால் சில நேரங்கள் இப்படியே ஏதாவது கீழே கிடைச்சாலும் வீட்டெல்லாம் நல்லா பெருக்குவார், வீட்டை பெருக்குவார், மொப்பனம் எல்லாம் செய்வார். எப்படின்னா இருக்கிற பொருளை வச்சுட்டு சுற்றி பெருக்குவார். என் பிள்ளைங்க 2 பேரும் நல்ல பிள்ளைங்க, இருக்கிற பொருளுக்கு மேலே தாண்டி போவாங்க, அதை எடுத்து வைக்க மாட்டோம். நல்ல பிள்ளைங்க. அதை போல நாம் என்ன செய்கிறோம், இது என்னுடைய வீடு என்று சொன்னதான உணர்வு நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். ஆனால் அவனுக்கு அந்த உணர்வு கிடையாது. என்னுடைய சபை என்பதான உணர்வு நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். இது என்னுடைய அப்பாவினுடைய வீடு என்பதான உணர்வு நமக்கு உண்டாயிருக்க வேண்டும்.
இது அவர் பாசம் தானே, அவர் வேணவன் போடட்டும், கழுவட்டும், அது பண்ணட்டும், இதை பண்ணட்டும், எதனாலும் செய்யட்டும், நம்ம போனோமா, உட்காந்தோமா, ஆராதிச்சோமா, பிரைஸ் லார்ட் சொன்னோமா, கிளம்பி போயிட்டே இருப்போம். அப்படி இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க யாரு? டெனட், கூலிக்கு இருக்கிறீங்க, வாடகைக்கு இருக்கிறீங்க. போடி போகும்போது எல்லாத்தையும் வச்சுட்டு உங்க பேக் மட்டும் தான் தூக்கிட்டு போகணும். உங்க வீடான்னு சொன்னா அந்த வீட்டில் உள்ள பொருட்கள் எல்லாம் உங்களுடைய. சரியா? அவன் பரிசேயனை போன்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவன். கடமைக்காக அப்பா அம்மாவை கனப்படுத்தணும், அப்பா அம்மா விசாரிக்கணும், வேலை செய்யணும். ஏன்னா வேலை செய்யலைன்னா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இருக்குது, அதனால வேலை செய்யணும். அப்படி அந்த அதாவது அந்த ரூல்ஸ் மட்டும்தான், அது இருதயத்தில் எடுத்து அவர்கள் செய்கிறது கிடையாது. இப்பேற்பட்டதான நிலையில தான் மூத்த குமாரன் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் அநேகமான நேரத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம்? கெட்ட குமாரனையே பற்றி, இளைய குமாரனையே பற்றி நாங்கள் பேசிக்கிறோம். மூத்த குமாரனுடைய சுபாவங்கள் எப்பேற்பட்டது, அவன் என்ன காரியங்கள் செய்தான் என்கிறதை நாங்கள் பார்க்க தவறிவிட்டோம். அதே போலதான் நம்முடைய குடும்பத்தில் யாராகிலும் தவறு செய்வார்களானால், நம்முடைய சபையில யாராகிலும் தவறு செய்வார்களானால், நம்முடைய வேலைத்தளத்தில் யாராகிலும் தவறு செய்வார்களானால், நம்முடைய அரசாங்கத்திலே மந்திரியாக இருக்கட்டும், ஜனாதிபதியாக இருக்கட்டும், யாராகிலும் தவறு செய்வார்களா இருந்தால் அவங்கள மட்டுமே நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம், மற்றவங்களை நாங்கள் பார்க்கிறது கிடையாது. இந்த நாளிலே தேவன் உங்களுடைய வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பார்க்கும்படியாக சொல்லுகிறார். நீங்கள் மூத்த குமாரனாய் இருக்கிறீர்களா, மூத்த குமாரத்திகளாய் இருக்கிறீர்களா, அல்லது இளைய குமாரனாய் இளைய குமாரத்தியாய் இருக்கிறீர்களா? போயிட்டு எல்லாவற்றையும் அனுபவிச்சுட்டு இதெல்லாம் பாவம், இதெல்லாம் ஒண்ணுக்குமே நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமாய் தகப்பனுடைய வீட்டிற்கு திரும்பி வந்து தகப்பனோடு கூட சேர்ந்து இருக்கிற அந்த மனம் மாறின, தன்னுடைய வழிகளை விட்டு திரும்பின அந்த குமாரனுக்கு ஏற்றுதான் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா? அப்படி இல்லை என்று சொன்னான். உள்ள இருந்துட்டேன், ஏதோ கடமைக்கான, ஏதோ மேலோட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அப்பாவை புரிஞ்சுக்கிறாங்க, மற்றவர்களை புரிந்து கொள்ளாமல், உறவுகளை அங்கீகரிக்காமல், ஊழியக்காரனை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள். சரி யோசிக்க. மகன் மூத்த குமாரன் உள்ளே போனானா போகலையா? சில வருஷங்களுக்கு முன்பதான் நான் போற இடத்துலலாம் சொல்லுவேன், ஃபோன் பண்ணி நம்ம என்னுடைய சபை மக்கள் ஃபோன் பண்ணி கேட்போம், பாஸ்டர் நான் சொல்கிற அளவு வச்சே அவன் கண்டுபிடிச்சிடும், என்ன பாஸ்டர் ஏதாவது பிரச்சனையா, உடம்புக்கு சரியில்லையா? இன்னைக்கு யாரும் ஃபோன் பண்ணுறதும் கிடையாது, யாரும் விசாரிக்கிறதும் கிடையாது. என் குரல் என்னன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் இன்றைய. அதை குறித்து நான் வேதனைப்படவும் கிடையாது, அதை குறித்து நான் அக்கறை கொள்ளவும் கிடையாது. ஏன் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது கடைசி நாட்களிலே அன்பு. வேதத்தில் ஆண்டுடைய வருகைக்கான காரியங்கள் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக உலகத்திலே நடந்து கொண்டிருக்கணும், அதுவும் நடக்க வேண்டும். அதனால ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறது. அதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம ஓட்டத்தை ஓடவே முடியாது. பின்னானவைகளை மறைந்து முன்னானவைகளை நோக்கி, இலக்கை நோக்கி பொறுமையாய் தொடரும். அப்பேற்பட்டதான அந்த வாழ்க்கை, அப்பேற்பட்டதான ஸ்தானத்திற்கு நானும் நீங்களும் வருவீர்களானால் கர்த்தர் நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். தீர்மானிக்க வேண்டியது நீங்க. இளைய குமாரனா இருக்கிறீங்களா அல்லது மூத்த குமாரனா? வயலிலிருந்து வந்தவன் உள்ள போனானா இல்லை இன்னும் வெளியிலேயே நின்றுட்டு இருக்கிறான் என்பதை தீர்மானிக்க வேண்டியது நீங்கள். மூத்தவனா இளையவனா? மூத்தவளா இளையவனா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கேட்ட வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் உங்களுடைய சுபாவங்களை மாற்றி தேவனுக்கு ஏற்ற பிரகாரமாய் உங்களை வணங்கிக் கொள்வாராக. இந்த வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கை மாற ஒரு நிமிஷம் நாங்கள் கண்களை மூடி நாங்கள் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, எங்கள் பரலோக பிதாவே, கேட்டதை விட்டுவிடாதபடி சற்று நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து தேவனுக்கு முன்பதாய் சபைக்கு முன்பதாய் நம்மை சரி செய்து கொண்டு முன்னேறி செல்ல தேவன் நமக்கு அனுக்கிரகம் பாராட்டுகிறார். மற்றவர்களை குற்றப்படுத்தாத, தகப்பனை புரிந்து கொள்ளாத, என்னுடைய
ஸ்தானத்தை அறிந்து கொள்ளாத நிலையிலே நான் இருப்பேனானால் தேவரீர் உணர்வுள்ள இருதயத்தை தந்து என்னை மாற்றும். தகப்பனோடு கூட உள்ளே சென்று சகோதரனை ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து சந்தோஷத்திலே பங்கு பெற உடைய வருகையில இணைந்து கொள்ள என்னை தகுதிப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவே. ஆமென்.